10th standard English poem to The Grumble Family. இதோட பேராகிராஃப் ஆவரேஜர்ஸ்க்கான 10 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். போயமோட நேம் த கிரம்பிள் ஃபேமிலி. போயட் லூசி மாட் மான்கோமெரி. த கிரம்பிள் ஃபேமிலி லிவ்ஸ் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு ஒரு குடும்பம். கிரம்பிள் அப்படின்னா புலம்புறது, கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னா அப்போது புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு குடும்பம். அதாவது எந்த நேரமும் புலம்பிக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். அதுதான் கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்றாங்க. த கிரம்பிள் ஃபேமிலி லிவ்ஸ் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். பாருங்கள், இந்த கிரம்பிள் ஃபேமிலி வசிக்கிற தெருவோட பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். குறை சொல்கிற தெரு. அந்த தெருவில் தான் இந்த ஃபேமிலி வசிக்குது. அப்போ அந்த தெருவுக்கு எதனால் பேர் வந்திருக்கோன்னு பாருங்கள். நோபடி லைக்ஸ் டு மீட் தம் அட் ஆல். யாருக்குமே இவங்களை மீட் பண்ணுறதுக்கு பிடிக்காது, ஒருவரும் விரும்புவதில்லை. இவங்களை, இந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. They are always grumbling, growling and complaining at everything. They are always, அவர்கள் எப்போவுமே கிரம்பிள் பண்ணிட்டே இருப்பாங்க. புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. க்ரௌலிங், எல்லாரையும் கோபமாக திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு கம்ப்ளைனிங் அட் எவ்ரிதிங், எந்த விஷயமா இருந்தாலும் அதை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. They are always grumbling, growling and complaining at everything. They are never satisfied at anything. They are never satisfied. அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. அட் எனிதிங், எந்த விஷயத்துலையுமே அவங்க திருப்தி அடைகிறதே இல்லை. சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா திருப்தி அடைதல். நெவர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. ஸோ தே ஃபைண்ட் எவ்ரிதிங் அமிஸ். அதனால் அவங்களுக்கு எல்லாமே தப்பு தப்பாக தான் நடந்தது லைஃப்பில். திருப்தி இருந்தால் தானே எல்லாம் கரெக்டாக இருக்கும். திருப்தி இல்லாததுனால எல்லாமே தப்பாகவே போச்சு. ஸோ தே ஃபைண்ட் எவ்ரிதிங் அமிஸ். They never acknowledge their family name. They never acknowledge. Acknowledge அப்படின்னா ஒத்துக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். அதுதான் acknowledge. They never acknowledge. ஒருபோதும் அவர்களுக்கான ஃபேமிலி நேமை, அதாவது கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்ற அவங்களுக்கு வந்த ஃபேமிலி நேமை அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது. யார் தான் அவங்களோட இந்த மாதிரியான ஒரு அவப்பெயரை ஒத்துக்குவாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. இஃப் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட், ஒருவேளை எல்லாமே ஆல்ரைட்டாக இருந்ததுன்னா, எல்லாமே சரியாக போச்சு அப்படின்னா, எப்போவாவது அவங்களுக்கு அவங்க நினச்சது போலன்னு கூட சொல்ல முடியாது. எப்போவாவது அவங்களுக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சதுன்னா அப்போ க்ரௌல் பண்ணுவாங்க. க்ரௌல் பண்ணுறதுன்னா திட்டுறது. தே க்ரௌல் தட் they have nothing to grumble. ஆஹா, இன்றைக்கி புலம்புறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு திட்டுவாங்க. If everything is all right, they growl that they have nothing to grumble. If anyone stays among them too long, if anyone stays among them long அப்படின்னா நீண்ட நேரம். If anyone stays, யாரேனும் ஒருவர் அவங்களோட ஸ்டே பண்ணியிருந்தா, அதாவது தங்கியிருந்தா, அமாங் தெம், இந்த ஃபேமிலி கூட யாராவது ஒருத்தர் புதியவர் வந்து தங்கினால், நீண்ட நாட்கள் தங்கினால், he too will learn their ways. அவங்களுக்கும் கூட இவங்களோட நடவடிக்கைகள் தொற்றிக்கொள்ளும். அப்போ அவங்களும் கற்றுப்பாங்க. இவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை அவங்களும் கூட கற்றுப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க, இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் அமாங் தெம் லாங், he too will learn their ways. It is wisest to keep our feet from wandering into complaining state. It is wisest. எது புத்திசாலித்தனம்? வைஸ் அப்படின்னா புத்திசாலித்தனம். It is wisest to keep our feet from wandering into complaining state. எது புத்திசாலித்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது இந்த கம்ப்ளைனிங் ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம போகாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். டு கீப் அவர் ஃபீட் அப்படின்னா அவாய்டுன்னு அர்த்தம். நம்மளுடைய கால்கள் அந்த தெருவுக்குள்ளே நடமாடாமல் நமக்கு நாமளே ஒரு கண்ட்ரோல் போட்டுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ அந்த தெருவுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த பழக்க வழக்கமும் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. வி ஷுட் லேர்ன் டு வாக். நம்ம கண்டிப்பாக இப்படி நடக்க கற்றுக்கணும். எப்படி அப்படின்னா வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங். ஒரு புன்னகையோட பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே நடந்து போக. அதாவது இங்கே நடந்து போகிறதுனா ஜஸ்ட்டு நடக்கிறத பற்றி சொல்லலை, வாழறத பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஸ்மைலோட ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே லைஃப்பை நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. when things go wrong sometimes, எப்போவாது வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும்போது அப்போல்லாம் நம்ம ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் ஆகிடணும். அதாவது கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாரல். இப்போ இந்த போயமில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நல்ல கருத்து என்ன அப்படின்றது தான் அந்த மாரல். டூ எவ்ரி திங் வித்தவுட் கம்ப்ளைனிங் அண்டு ஆர்கியூவிங். அப்போ டூ எவ்ரி திங் அப்படின்னா என்ன? எல்லாத்தையுமே செய்யுங்க. எப்படி செய்யுங்க? வித்தவுட் கம்ப்ளைனிங், எந்த ஒரு குறையும் சொல்லாமல் செய்யுங்க. அண்ட் ஆர்கியூவிங், விவாதம் செய்யாமல் குறை சொல்லாமல் எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது. அப்போது விவாதம் செஞ்சோம் அப்படின்னா, குறை செஞ்சோம் அப்படின்னா அது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா நாமளும் கூட அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தானோ அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டுரும். அதனால தான் எந்த விவாதமும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எந்த ஒரு செயலால் இருந்தாலும் செஞ்சிடுறது நல்லது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த போயமோட பேராகிராஃபில் ஒரு சின்ன திருத்தம். அது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு முந்தின பாயிண்டில் வைசஸ்ட்டுக்கு முன்னாடி த அப்படின்ற வேர்டு இல்லாமல் இருந்தது. அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறதுனால இங்கே டிஹெச்இ த போடுறது தான் கரெக்டு. அதனால் இந்த கரெக்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.